யாரை வணங்குறோம்? அல்லாஹ் வணங்குறோம். நம்மளுடைய இறைவன் யாரு? அல்லாஹ். நம்ம படைத்தவன் யாரு? அல்லாஹ். இதெல்லாமே பார்க்க முடியும். சரி, இப்ப நம்ம என்ன நினைச்சு போகணும்னு சொன்னா, தொழுவது மட்டும்தான் இபாதத். தொழுவது மட்டும்தான் அல்லாஹுக்காக பண்ணணும். மற்ற விஷயங்கள் இபாதத் இல்ல. இபாதத்துனா வணங்குறது. அல்லாஹ் வணங்கக்கூடிய விஷயங்கள் என்ன? வெறும் இபாதத்து தொழுகை மட்டும்தானா? கிடையாது. இன்னும் ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி சொல்லுது? நீங்க ஒருத்தவரை பார்த்து சந்தோஷமாகுறீங்க, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருதுல, அதுவும் யாருக்கு இருக்கணும்? அல்லாஹுக்காக இருக்கணும். புரியுதா? ஒருத்தவர் மேல நீங்க கோபப்படுறீங்க, அது யாருக்காக கோபம் இருக்கணும்? எனக்காக, அல்லாஹுக்காக இருக்கணும். அதுக்குதான் அரபில சொல்லுவாங்க அல் வலா வல் பரா. ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹுப்பு லில்லாஹ் அல் புக்து லில்லாஹ். பாசம், அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். வல் புக்து லில்லாஹ், கோபம் என்பது அதுவும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். நமக்காக கோபப்படக்கூடாது. நம்மளுடைய சுயநலத்துக்காக, நம்மளுடைய காரியத்துக்காக நம்ம கோபப்படக்கூடாது. அந்த கோபத்துல காரணம் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இருக்க வேண்டும். சரியா? ஒரு தொழவராம இருக்காரு, நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு, நீங்க அவர்கிட்ட கோபப்படலாம். நீங்க தொழு வர மாட்டேங்கிறீங்க, இனிமே நீங்க எங்க கூப்பிட்டாலும் நானும் வரமாட்டேன். அல்லாஹ் கூப்பிடும் போது தொழுகைக்கு நீங்க வரமாட்டேங்கிறீங்க, அதனால நானும் வரமாட்டேன். இந்த மாதிரி கோபப்படுறது சரியா? இது உண்மையான கோபம். இது அல்லாஹுக்காக படக்கிற கோபம். ஒரு தவறான காரியத்துக்கு கூப்பிடுறாரு, அதுக்கு போய் நம்ம கோவப்படுவோம். அல்லது நம்மளுடைய காரியத்துக்கு கோவப்படுவோம். நான் உனக்கு இது வாங்க சொன்னீங்க, வாங்கல, அதனால நான் கோவப்பட்டுவேன். நீ அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, பேசுனீங்க, அதனால நான் அவங்க கிட்ட கோவப்படுறேன். அப்ப கோபம் என்பது இதுவும் அல்லாஹுக்காக தான் இருக்கணும். சரியா? இந்த மாதிரி மற்றவங்களுக்காக இருக்கக்கூடாது. கோபமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அதே போன்று ரஜா அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்பு. ஒரு மனிதன் எதிர்பார்ப்பான் இல்லையா, அதுவும் அல்லாஹுக்காக தான் இருக்கும். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்? யர்ஜூன லில்லாஹி ரஹ்மத்துல்லாஹ். யர்ஜூன, அவர்கள் எப்படி ஆசைப்படுவாங்க? அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆசைப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய கருணை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். யமன் கான யர்ஜுல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், எதிர்பார்ப்பார்கள். அப்ப ஒரு மனிதன் நன்றி செலுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், ஒருவரை எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அல்லது அவன் சந்தோஷமாக இருந்து பேசி சிரிச்சு அவன் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவன் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். அந்த நேரத்தில் அவனுடைய முழுக்க அவனுடைய எண்ணம் அல்லாஹுக்காக மட்டும்தான் இருக்கணும். சரியா? யாருக்காக இருக்கணும்? அல்லாஹுக்காக இருக்கணும். மற்றவங்களுக்காக இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? உதாரணத்துக்கு பயம் இருக்குது பாருங்க. பயம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தானே. பயம் யாருக்காக இருக்கணும்? அல்லாஹுக்காக. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தகாஃபூனி வக்ஷவுன் வலா தக்ஷவுனி அஹதன் வலா தக்ஷவுன அஹதன் இன்தல்லாஹ். இது என்ன செய்யுங்க? அல்லாஹை தவிர வேற யாரிடமும் பயப்படாதீர்கள். யாரை பார்த்து சொல்றான்? முஸ்லிம்களை பார்த்து சொல்றான், நீங்க அல்லாஹை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. நீங்க என்ன மட்டும் பயப்படுங்க, வேற யாரிடமும் பயப்படாதீங்க. அப்ப ஒரு இறைவடியான், ஒரு முஸ்லிம் என்ன செய்வான்? அவங்க கோபம் இருந்தாலும் அல்லாஹுக்காக தான் இருக்கும். அவன் சிரிச்சாலும் அல்லாஹுக்காக தான் சிரிப்பான். அதே போன்று அவனுக்கு பயம் வந்தாலும் அல்லாஹ்விடம் மட்டும்தான் பயப்படுவான். இதெல்லாம் மற்ற விஷயத்துல இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வை பயப்படுறது போல இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை போல சந்தோஷமா இருக்க போல இருக்கக்கூடாது. அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு மாதிரி வேற யாரிடமும் அந்த அன்பு இருக்கக்கூடாது. அல் ஹுப்பு லில்லாஹ் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சூரத்துல் பக்ரா அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். இவர்கள் அல்லாஹ்வை எப்படி அதிகமாக நேசிக்க வேண்டுமோ மற்றவர்களையும் அப்படி அதிகமாக நேசிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களும் அந்த தவறான காரியம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். இல்லையா? இப்ப நம்மளுடைய பயம், நம்மளுடைய சந்தோஷம் இதெல்லாம் யாருக்கு இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு இருக்கணும். சரி, இப்போ ஒரு காரியம் நடக்கிறது சொன்னா அதிலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்குது. நம்மளுடைய சிந்தனையில எப்படின்னு இருக்கணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன? இது அல்லாஹ் நினைச்சதோட இது நடந்தது. அல்லாஹ் நினைச்சதுனால இந்த காரியம் லேசாச்சு. அந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கணும்? நமக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த காரியத்துல சம்பந்தப்பட்ட நபர்களை நம்ம சொல்லலாம். உதாரணத்திற்கு பார்க்க போனா இன்னைக்கு நிறைய மக்கள்
சொல்லக்கூடிய சாதாரண விஷயம்தான். ஆனா எவ்வளவு பெரிய தவறான காரியம். ஒரு வார்த்தை பாருங்க, உதாரணத்துக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு கார் ஆக்சிடென்ட், ஒரு பைக் ஆக்சிடென்ட், திடீர்னு கூட்டிட்டு போறாங்க எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனேன். டாக்டர் வந்து முடியாத பட்சம் அவர் அந்த மரணிக்கக்கூடிய நேரம் அவர் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்து காப்பாற்றுவார், அவர் குணமாயிடுறாரு. ஐயா, அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அத்தாமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, நல்ல வேலை டாக்டர் நீங்க இல்லைன்னா பிழைச்சிக்க முடியாது சொல்லுவோமா, நீங்க தான் என்னுடைய பையனை காப்பாற்றுவீங்க, நீங்க தான், சில பேர் நீங்க தான் கடவுள்னு சொல்லுவாங்க. நீங்க தான் கடவுள் சொல்லுவது மிகப்பெரிய பாவம். சரியா? அது மட்டும் இல்லாமல் நீங்க தான் என்னோட பையனை காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய பாவம் தான். ஏன் தெரியுமா? காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? இல்லாது. அந்த டாக்டர் என்ன செஞ்சாரு, தன்னிடத்துல இருக்கக்கூடிய முயற்சி எடுத்தாரு, அவ்வளவுதான். ஷிஃபா குணம் யார் படுத்தினா, நிவாரணம் யாரு கொடுத்தா? அல்லாஹ். அந்த விஷயத்தை கவனத்துல வச்சுக்கோங்க. நமக்கு எது வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்குது. நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இதுல யாருடைய நாட்டம் இருக்குது? நான் சொல்ல முடியாது, இல்ல நான் உங்க வீட்டுல சொன்னதால்தான் அவர் இங்க வந்தாரு, இது அடுத்த விஷயம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்ததுனால்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்ததுனால்தான் நீங்க இங்க வந்தீங்க, அப்படிதான் நம்ம சொல்லணும். புரியுதா? எல்லா விஷயத்திலும் இந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு அல்லாஹ்வோட பயம் வரும். இல்லைன்னா என்ன ஆகுது தெரியுமா, இப்ப உங்களுக்கு எதுவும் தெரியாது, பெருசான பிறகு காசு நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம், வீடு வண்டி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுடைய சிந்தனையில எப்படி இருக்கும், மக்கள் எல்லாம் சொல்லி சொல்லி நான் சம்பாதிச்சதுனால்தான் இந்த வீடே வந்திருக்கு, நான் வேலைக்கு போனதால்தான் நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சொல்றோமா? வீட்டுல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி அல்ல, அல்லாஹ் அவங்கள ஒரு காரணமா வச்சிருக்கான். அவங்க இல்லைன்னா இன்னொருத்தவன காரணம் வச்சிருப்பான். ஆனா எல்லாமே கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். அந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும் நமக்கு. இன்ஷா அல்லாஹ். சரியா? இருக்குமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது வந்து அடிப்படை கொள்கை. அடிப்படை கொள்கை அக்கீதால வரும். இமாம் சொன்னது மாதிரி வெறும் தொழுகை வெறும் இபாதத் கிடையாது. நம்மளுடைய இபாதத் என்ன இருக்கும்? இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என்ன பேசிட்டு இருக்கேன்? இப்ப நானே குர்ஆனை பத்தி, ஹதீஸ பத்தி, அல்லாஹ் பத்தி, மார்க்கத்தை பத்தி, இஸ்லாமை பத்தி பேசுறோம். இது ஒரு இபாதத். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த மஜ்லிஸ்ல எந்த சபையில் இந்த மாதிரி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன? அவங்களுடைய பாவங்கள் அத்தனை மன்னிக்கப்படும். அவர்களை சூழ்ந்து மலக்குமார்கள் உட்கார்ந்திருப்பார்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அப்ப இது ஒரு மார்க்க விஷயம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பேச்சு இருக்கணும் அந்த சபையில, அந்த ரசூலுல்லாஹை பற்றி ஒரு சில பேச்சுகள் நடக்கணும். அப்பதான் அந்த மார்க்க சபையும் சொல்ல போகுது. புரியுதா? அப்ப இந்த மார்க்க சபை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்னா இது ஒரு மார்க்கம், இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்க வழிபாடு. புரியுதா? இது மாதிரி எல்லா விஷயங்களும் எடுத்துக்கோங்க. நீங்க செருப்பு போடுறீங்க, செருப்பு போடும்போது இது ஒரு இபாதத்னா இபாதத். எப்படி செருப்பு போடுறதுங்க? அது பிஸ்மில்லாஹ் சொல்றீங்களா? சொல்றது இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கு முன்பாக நீ என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹ் சொல்லணும். அது மட்டும் இல்லாம செருப்பு போடுறதுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லாஹ் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா செருப்பு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன? ஒரு இபாதத். சரியா? இப்ப நீங்க என்ன பார்த்து சிரிக்கிறீங்க, இபாதத். எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தபஸ்ஸுமு ஃபீஹி வஜ்ஹு அஹீக லக ஸதகா. ஒரு சகோதரனை பார்த்து சிரிப்பது உங்களுக்கு என்ன? தர்மம் தான், அது உங்களுக்கு நன்மை. சாதாரண விஷயம். ஆனா மார்க்கத்துல நீங்க அந்த அல்லாஹ்வுக்காக செய்கிற அந்த நிய்யத் மட்டும் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ரோட்ல போறீங்க, ஒரு பெரிய கல் இருக்குது, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது, போற வரக்கூடிய மக்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குது, நீங்க என்ன செய்றீங்க? எடுத்து பக்கத்துல வைக்கிறீங்க. சாதாரண ஒரு மனுஷர் செஞ்சா அவர் நல்ல காரியம் செய்யாருப்பா நம்ம சொல்றோமா? நீங்க இஸ்லாம் வழியில செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தர்மத்தை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாங்களா? இது அவங்களுக்கு சாதாரண விஷயம். கல்யாணம் என்ன பண்ணுவாங்க? கொண்டாட்டிய பார்ப்பாங்க, பிள்ளைய பார்ப்பாங்க, இது அவங்களுடைய கடமை, அதுதான் நமக்கு தெரியும். ஆனா இஸ்லாம் சொல்றது நீங்க மனைவியை பார்க்கறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது உங்களுக்கு கடமை. சாதாரண விஷயம். ஒரு மனிதன் நல்லா பேசுவான், நல்ல பயப்பா, நல்ல ஒழுக்கம் இருக்குது, நல்லா பேசலாம். ஆனா இஸ்லாம் வழியில பாத்தீங்கன்னா இது அல்லாஹ்வுக்காக செஞ்சா அல் கலிமத்து தய்யிபு ஸதகா, நல்ல வார்த்தை பேசுவதும் தர்மம் தான். புரியுது அவங்களுக்கு?
எல்லாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் தினதோறும் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க. தலை சீவுறது, எண்ணெய் தடவுறது, தாடி சீவுறது, தலை சீவுறது, துணியை போடுறது, உதவி செய்யறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, பள்ளி வாசல் வர்றது, நடந்து போறது, படியில் ஏறுறது, கீழே இறங்குறது, உட்காருறது, தொழுவைக்கு துவா செய்வது, பாங்கு சொல்வது, சாதாரணமா டெய்லி நடக்கக்கூடிய விஷயம் தானே இது. இது எல்லாமே நல்ல விவாதத்துகள் இருக்குது. அதை செஞ்சாலே உங்களுக்கு சொர்க்கம் அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு ஒரு நாய் பசியோட இருக்குது, தாகத்தோடு இருக்குது, அதுக்கு போய் தண்ணி கொடுக்கறதுனால ஒரு தவறான பெண்ணு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்களுக்கு அப்ப நல்ல இபாதத்துனா என்ன? அல்லாஹ்விடம் மட்டும் நல்லா இருப்பது அல்ல, மனிதர்களிடமும் நல்லா இருப்பதுதான். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில 2 விஷயங்கள் உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னு சொன்னா, நன்மை தீமை எடை போடப்படும் பாருங்க. இந்த நேரத்தில் நன்மை அதிகமாக வெயிட்டா இருக்கும். அந்த நன்மை வச்சோம்னா இந்த 2 நன்மை இருக்குது. நீங்க சாதாரண எல்லா நன்மை செய்யுங்க, ஆனா அந்த 2 நன்மை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நன்மையோட அந்த வெயிட் அதிகமா இருக்கும். அதுல நீங்க சொர்க்கத்துக்கு போலான்னு சொல்றாங்க. முதலாவது தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். எங்க இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய பார்வையில் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அந்த ஒரு பயத்தோடு வாழ்வது இதுதான் இறையச்சம் எல்லா காரியத்திலும். சரியா? இதான தக்வா. இரண்டாவது அல்பிர், ஹுஸ்னுல் குலுக், நல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம்னா என்ன? நல்ல முறையில பேசுறது, நல்ல முறையில சாப்பிடுறது, நல்ல முறையில மற்றவங்களோட பழகி கொள்வது, நல்ல முறையில நல்ல வார்த்தை பேசுவது. சரியா? சிறு இல்லாமல் எப்பயுமே நல்ல வார்த்தையில பேசுவது, சலாம் சுத்த அழகான முறையில பதில் சொல்வது, நல்ல முறையில நடந்து வருவது, அழகான பண்பாக பொறுமையோடு எல்லோரும் அனுசரிச்சு வாழ கற்றுக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முஸ்லிம் தான். என்னது? நாளை மறுமையில் அவர்களுடைய நன்மை அதிகமா வெயிட்டா இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஒரு 2 இபாதத்தை நம்ம கண்டிப்பா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, இது கொள்கை சார்ந்த சில விஷயங்கள் அடிப்படை. இது எப்பயுமே நம்ம மௌத்தாகும் வரை இந்த விஷயத்தை மறக்க கூடாது. நம்ம பயப்படனாலும் அல்லாஹ்வுக்காக தான் இருக்கணும், சாப்பிட்டாலும் அந்த அல்லாஹ்வுக்காக தான் இருக்கணும். குர்பானி ஒரு பலி ஏற்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்கணும். நம்ம ஒரு நபர் மீது கோபப்படுறோம்னா அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்கணும். எனக்காக நான் கோபப்படக்கூடாது. அந்த கோபத்துல அர்த்தம் இருக்காது. அது தவறான எண்ணத்துல கோபப்பட்டா அதுக்கு பாவம் தான் கிடைக்கும். சரியா? நீ ஏன் என்னை காப்பாத்துல, ஏன் நீ பொய் சொல்லல என்னை காப்பாத்தி, இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துன்னு சொல்லி பொய் சொல்லுறது. அப்ப அதுக்காக கோவப்படுவாங்க. ஏன் என்னை மாட்டி விட்ட, ஏன் என்ன பொய் சொல்லி இருக்கலாம்ல, ஏன் என்னுடைய வீட்டுல மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லி கோவப்படுறது. அல்லாஹ்வுக்காக அவர் உண்மையாக ஒரு தப்பு செஞ்சிருக்காரு, தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செஞ்சிருக்காரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த விஷயத்துல கோபப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கோபப்படக்கூடாது. இந்த நேரத்துல அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் உண்மையான நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு, நமக்காக இல்லை அப்படின்னு சொன்னா மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக இருக்கும்போது நம்ம கோபப்படலாம். என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் கோபப்படணும். யாருக்காக கோபப்படணும்? அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். இது எல்லாத்துலயும் வந்துடும். உங்க அத்தாம ஏதாச்சும் ஒரு தப்பு செய்யறான்னு வச்சுக்கோங்க, காலையில பகிர்ந்து வர்றதில்லை, குர்ஆனை படிக்கிறது இல்லை, நீங்க கோபப்படுங்க. நல்ல முறையில சொல்லி பாருங்க, கேட்கலன்னு நீங்க என்ன செய்யணும்? கோபப்படலாம். நீ ஏன்ப்பா சொல்லுறது இல்ல, நீ ஏன்ப்பா குர்ஆன் படிக்கிறது இல்ல, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ எனக்கு வாங்கி கொடுக்கறதுலாம் நான் போட மாட்டேன், நீ சொல்லுவாத வரை அப்படின்னு நம்ம கோவப்படலாம். புரியுதா? ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தவறான ஒரு பழக்கத்துல இருக்காரு, சிகரெட்டோ அல்லது தவறான அந்த மாதிரி பழக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட நீங்க போய் சொல்லலாம், இதெல்லாம் விட்டாதான் நான் அவங்ககிட்ட பேசுவேன், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கும் வர மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க கோவப்படலாம். அது அல்லாஹ்வுக்காக கோவப்படுறதா இருந்தா அது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சும்மா நமக்காக நான் குட்ட வரல, நான் கோவப்பட்டேன் போ, இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. புரியுதா உங்களுக்கு?